ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு R1 அன்பாக்சிங் பார்க்கலாம். பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் வாட்டர் Aqua Sonnet. மாடல் பார்த்திங்கன்னா Aqua Sonnet. இது பார்த்திங்கன்னா ஒரு டால் பாய் மாடல் R1 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் வந்து இதில் வந்து பெருசு, மிஷினும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இந்த கலர் வேரியண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் வரும், அதுபோக ரெட்டு, அதுபோக பார்த்திங்கன்னா க்ரே கலரில் ஒன்று வரும், அப்புறம் ஸ்கை க்ரீனு, நார்மல் ப்ளூ. இந்த 5 கலர் வேரியண்ட் வந்து இதில் வரும். அப்புறம் இதனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், பவர், டேங்க் கெப்பாசிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா இதில் 13 லிட்டர் வருங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 13 லிட்டர் வரும். கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நார்மலை விட. லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 இன்ச் இதனோட லென்த் இருக்குது. ஆர்ஓ பொறுத்த அளவில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஆர்ஓவில் வர்றதை விட ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். என்னங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆர்ஓ எடுத்து பார்த்துடலாம். உள்ளே எப்படி இருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் 5 கலர் வேரியண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மக்களே. கிட்டத்தட்ட உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா க்ரே கலர், உங்களுக்கு கலரில் க்ரே கலர். டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 13 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இதில் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வர்ற மாதிரி பவருக்கு ப்ராசஸிங் இண்டிகேட்டர் வரும். டேப் பார்த்திங்கன்னா இந்த டேப் வரும், இல்லை அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு டேப் வரும். இது வந்து சில்வர் டேப், இந்த டேப் வரும், இல்லைன்னா பிளாக் கலரில் வரும். உங்களுக்கு சைடில் ஆஸ் யூஷுவல் பல்கெட் கனெக்டர் வரும். உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ். ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்ஓ போட்டுக்கலாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். சப்போஸ் கரண்ட் போச்சு அப்படின்னா இருக்கிற தண்ணியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் வரும். உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு ஸ்டாண்ட் வரும். அந்த ஸ்டாண்டு கூட வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக் டோர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஆர்ஓ உள்ள இன்சைடில் வரக்கூடிய ஃபில்டர்ஸோட இது. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செடிமெண்ட் ஃபில்ட்ரு, ப்ரீகார்பன் ஃபில்ட்ரு, அப்புறம் மெம்பரேனு, அப்புறம் உங்களுக்கு டூயல், உங்களுக்கு மினரல்ஸு ப்ளஸ் போஸ்ட் கார்பனு, அப்புறம் பார்த்திங்கன்னா SS304 ஹெவியான யூவி பேரல் உள்ள எல்இடி டைப்பு 100% யூவி. இதிலே வந்து டூப்ளிகேட் வருது. 100% யூவி போட்டு வரும். பம்பு பார்த்திங்கன்னா 100 GPD ஹெவியான பம்பு. SMBS பார்த்திங்கன்னா 2.5 ஹெவியான SMBS ப்ளஸ் SLX SV போட்டு வரும். ஒரு மெம்பரேன் பார்த்திங்கன்னா 100 GPD போட்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பக்காவாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதே போல் பெரிய மாடல் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல்னு ஒரு மாடல் வரும். அதுவும் இதே போல் பெரிய சைஸ் தான். இந்த மாதிரி ஆர்ஓ, வாட்டர் ஃபில்டர், அப்புறம் CCTV, ஒய்ஃபை கேமராஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கடை வந்து திருப்பூரில் இருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து சப்ளை பண்ணலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஃபில்டர் வரும். ப்ரீ ஃபில்டர் உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். டிரான்ஸ்பரண்ட் இருக்காது, ஒயிட் கலரில் வரும். டிரான்ஸ்பரண்ட் வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் கவர் வரும். அப்புறம் உங்களுக்கு இன்லெட் வால்வ் வரும். அப்புறம் ஆன்டி ஸ்கேலிங் பால்ஸு, டேப்பு, அஜிமேட்டர் டியூபு, ஸ்டாண்டு. இது உங்களுக்கு ஆல் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் அதில் வந்துடும்.